நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. எம்ஐடியிலேருந்து வந்திருக்காங்க மிஸ்டர் பாண்டுரங்கன். தயவுசெய்து ஓரிரு வார்த்தைகள் பேச வருமாறு அழைக்கிறோம். குட் ஈவினிங் டு எவ்ரிவன். என்னுடைய நேம் பாண்டுரங்கன். நான் சென்னை எஸ்ஐபி அகாடமியிலேருந்து வந்திருக்கேன். இங்கிலீஷில் பேசுகிறது ரொம்ப முக்கியமாங்க. இஸ் இட் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ்? பேசலாமா? ஃபைன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் அ ஸ்மால் ஒரு சின்ன இன்சிடென்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு 3 years முன்னாடி ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட், அண்ணா யூனிவர்சிட்டியில் எல்லாத்துக்கும் சீட் கிடைக்காது, உங்களுக்கு தெரியும். நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தா தான் கிடைக்கும். ஹி காட் அ சீட். ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தார். ஒரு 3 or 4 months காலேஜ் போனதுக்கப்புறம் யூனோ வாட் ஹேப்பன், நீங்கள் கூட பேப்பர்ல எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹி கில்டு ஹிம்செல்ஃப். அவர் ஹி ஹஸ் சூசைடட். என்ன ரீசன் தெரியுமா உங்களுக்கு? he scored very good marks, very top marks. தமிழ் மீடியத்தில் அவர் படிச்சிருந்தாரு. அதனால இங்கிலீஷில் பேசுறது கொஞ்சம் அவருக்கு சிரமமாக இருந்தது. இன்ஜினியரிங் காலேஜ் போனாலே உங்களுக்கு தெரியும், எல்லாம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ். ப்ரொஃபஸர்ஸ் இங்கிலீஷில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. பேரண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி இருக்கவங்களும் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. பையனுக்கு பாவம் ரொம்ப சிரமமாகி போயிருச்சு. அவர் வந்த பேக்ரவுண்ட் ரொம்ப ஒரு நார்மல் பேக்ரவுண்ட், ரொம்ப ஒரு சாதாரணமான பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர். பொருளாதார ரீதியாக என்னடா அப்பா அம்மா நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்த்துருக்குறாங்களே, நம்ம எப்படி படிக்க போகிறோம், எல்லாரும் இங்கிலீஷில் பேசுகிறாங்களே அப்படிங்கிற அந்த மன உளைச்சல்லே அவர் தன்னுடைய படிப்பை தொடர முடியாமல் போயிருச்சு. யூ ஆல் நோ ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். இது நம்ம சின்ன வயதுலேருந்தே குழந்தைங்க இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏன் இந்த பிரச்சனை வருது? அவங்க காலேஜ் லெவலுக்கு போனதுக்கப்புறம் இதை மனசில் வச்சுட்டு தான் நான் இங்கிலீஷ்னு சொல்கிறப்ப வெறும் இங்கிலீஷில் பேசினா மட்டும் பத்தாது, நாலேஜும் வேணும். ப்ளஸ் உங்ககிட்ட இருக்க நாலேஜை சொல்கிறதுக்கு, வெளியில் எடுத்து சொல்கிறதுக்கு இங்கிலீஷும் வேணும். இது ரெண்டு இருந்தால் தான் வெரி இம்பார்ட்டன்ட். இதை மனசில் வச்சுட்டு தான் இப்போ நம்ம ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த 4 கிளாஸஸ்க்கும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்காகவே எங்கள் கம்பெனியை என்கேஜ் பண்ணியிருக்காங்க. எம்ஐ கிட்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நம்ம நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்லேருந்து நம்ம ஸ்கூலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இட்ஸ் அ இன்டர்நேஷ்னல் ஃபோனிக்ஸ் பேஸ்ட் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் ஒரு 160 ஸ்கூல்ஸில் 7 ஸ்டேட்ஸில் இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ப்ரோக்ராம் இப்போ நம்ம ஸ்கூல்லையும் அடுத்த வருஷத்துலேருந்து பண்ண போகிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் யூ ப்ளீஸ் அதுலேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் பெனிஃபிட் அடைஞ்சிக்க முடியுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்மால் ரிக்வெஸ்ட் டு யூ ஆல்சோ, உங்களால் வீட்டில் கொஞ்சம் இங்கிலீஷில் பேச முடிஞ்சா, எல்லாருனாலும் பேச முடியும்னு நான் நினைக்கல, அப்படி யாராவது கொஞ்சம் பேச முடிஞ்சால் வீட்டில் கொஞ்சம் குழந்தைங்கள்ட்ட கொஞ்சம் இங்கிலீஷில் பேச பாருங்கள். அது உங்களுக்கு ஸ்கூல்லையும் கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். மற்றதை ஸ்கூல் பார்த்துக்குவாங்க. தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் I would like to call upon our another chief guest, Dr. G. Magadevan, MSc, MPhil, MTech, PhD, Assistant Professor, Department of Mathematics in Gandhigram, Rural University, Gandhigramam, fully funded by MHRD, Government of India, to deliver the address. The most respected correspondent of the school, parents and students, a very warm good evening to all. First of all, I would like to thank the Almighty for giving the opportunity to say a few words in this annual day celebrations. I think you are all very busy with the academic activities. I am very sorry for the late function. Today's technical world scenario, everything depends upon science.
science has got rich application in our day-to-day life. Any real life problem can be solved with the help of mathematics, physics, chemistry, etc. Organizing this type of annual day will bring out the hidden talents of the young students like you. Motivation plays a vital role to achieve anything. Nowadays, lot of schools are there in our this district. Without motivating the students, without having an extracurricular activities, just memorizing certain things and vomiting the examination, getting good mark is utter waste one. Planning and implementation of anything are two sides of the coin. This school management plans in each and every academic activities in an efficient manner and implement it in an effective manner. Not only for education purpose, but also for academic activities. I came to know from the pamphlet, you will be provided lot of other facilities apart from academic schedule. Lot of co-curricular activities are available in this school. Make use of this. I wish the education society for the excellent co-curricular activities and other activities to bring out the hidden talents of the young students. I think you are very busy for this academic schedule. With these few words, I wish the annual function a grand success. Thank you. Thank you, sir. Thank you for your valuable speech. Next, I request our correspondent to honor our chief guest with shawl. I request our honorable principal to deliver our chief guest, Mrs. Magadevan, to deliver the memento. Next, prize distribution.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.